வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் ரஞ்சன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. தமிழ் சினிமாவின் முதல் சகலகலா வல்லவன் ரஞ்சன். பல துறைகளில் திறமைசாலி, சிறந்த நடிகர், டான்சர், ஓவியர், விமானம் ஓட்டுபவர், குதிரை சவாரியில் வல்லவர், பத்திரிகையாளர், ஓட்டல் நடத்தியவர், அற்புதமான கலைஞர். எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் சண்டை காட்சிகளில் அவர் தோல்வியுற்றதுண்டா? இல்லை, இல்லவே இல்லை, இருக்க முடியாது என்பதுதானே உங்களுடைய பதில். அந்த பதில் தவறானது. ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆச்சரியம்தான், ஆனால் உண்மை. 1945 வெளிவந்த சாலிவாகனன் என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர் வில்லனாக நடித்தார். கதாநாயகனாக நடித்தவர் ரஞ்சன். சாலிவாகனன் கதை இளவரசி சந்திரலேகாவிற்கு டி.ஆர். ராஜகுமாரி சுயம்வரம் நடக்கிறது. அப்போது உஜ்ஜயினி நாட்டு அரசன் விக்ரமாதித்யன் சுயம்வரத்திற்கு வருகின்றான். அப்போது சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வீரன் சாலிவாகனனுக்கு மாலையிட ஏமாற்றமடைந்த விக்ரமாதித்யனும் சாலிவாகனனும் வாட்போரில் ஈடுபடுகின்றனர். வால்போரில் சாலிவாகனன் வெல்கிறான். விக்ரமாதித்யன் தோற்றுவிடுகின்றான். இதுதான் சாலிவாகனன் படத்தின் கதை. இதில் சாலிவாகனனாக ரஞ்சனும் விக்ரமாதித்யனாக எம்ஜிஆரும் நடித்தனர். சாலிவாகனன் படம் வெற்றி பெற்றது. 1946ஆம் ஆண்டு ரசிகர்கள் எம்ஜிஆரை எதிர்த்த ரஞ்சனின் வெற்றியை ஒப்புக்கொண்டார்கள். காரணம், எம்ஜிஆர் அப்போது அவ்வளவாக புகழ் பெறவில்லை. ரஞ்சன் நடித்த முதல் படம் ரிஷ்யஸ்ருங்கர் 1941 வெளிவந்தது. கதாநாயகி வசுந்தரா தேவி. இரண்டாவது படம் பக்த நாரதர், நாயகி குமாரி ருக்மணி. மூன்றாவது திரைப்படம் மங்கம்மா சபதம், நாயகி வசுந்தரா தேவி. நான்காவது திரைப்படம் சாலிவாகனன். வெளியான ஆண்டு 1945. ரஞ்சன் அறிமுகமான படம் எம்.கே. தியாகராஜ பாகவதர், நாகையா, கண்ணாம்பா நடித்த அசோக் குமார். வெளியான ஆண்டு 1941. இதில் ரஞ்சன் புத்தபிரானாக நடித்தார். ஜெமினியின் நந்தனார் திரைப்படத்தில் ரஞ்சன் ஒரு காட்சியில் சிவ தாண்டவம் ஆடியிருக்கிறார். ரஞ்சனின் தந்தையின் பெயர் வி.ஆர். சர்மா, லால்குடியைச் சேர்ந்தவர். அவரது மனைவியின் பெயர் அலமேலு. இசை ஆர்வமுள்ள குடும்பம். ஷர்மாவின் வீட்டுக்கு இசை கலைஞர்கள் வருவார்களாம். சென்னை லஸ் கார்னரில் வசித்து வந்த ஷர்மாவிற்கு 10 பிள்ளைகள். ரஞ்சன் தான் 4வது மகன். அப்போது அவருக்கு பெயர் ரமணி. ரஞ்சன் கல்லூரியில் சேர்ந்தார். கல்லூரி விழாவில் நடனமும் ஆடியுள்ளார். எழுத்தாளர் வேம்பத்தூர் கிட்டுவின் உதவியால் ரிஷ்யஸ்ருங்கர் எனும் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. நியூடவுன் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடந்தபோது ஒளிப்பதிவாளர் ஜித்தன் பானர்ஜி அவரது பெயரை ரஞ்சன் என்று மாற்றினார். ரிஷ்யஸ்ருங்கரை அடுத்து பக்த நாரதரில் ரஞ்சன் நடித்தார். 2 படங்களும் வெற்றி பெறவே ஜெமினி வாசந்தான் எடுத்துக்கொண்டிருந்த மங்கம்மா சபதத்தில் ரஞ்சனை கதாநாயகனாக நடிக்க வைத்தார். அதில் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் வசுந்தரா தேவி. மங்கம்மா சபதம் பெரிய வெற்றியை கண்டது. அதைத் தொடர்ந்து ஜெமினி தயாரித்த பிரம்மாண்ட படம் சந்திரலேகா. அதில் எம்.கே. ராதா கதாநாயகனாகவும் டி.ஆர். ராஜகுமாரி கதாநாயகியாகவும் ரஞ்சன் வில்லனாகவும் நடித்தனர். சந்திரலேகாவில் வில்லனாக நடித்தாலும் கதாநாயகன் எம்.கே. ராதாவிற்கு சமமான புகழ்பெற்ற வில்லன் ரஞ்சனுக்கு கிடைத்தது. அதையடுத்து ஜெமினி தயாரித்த அபூர்வ சகோதரர்கள் தமிழில் எம்.கே. ராதா 2 வேடங்களில் நடித்தார். அதே கதை நிஷான் என்ற பெயரில் இந்தியில் எடுக்கப்பட்டது. அதில் 2 வேடங்களில் ரஞ்சன் நடித்தார். படம் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. அதைத் தொடர்ந்து இந்தியில் பல படங்கள் ரஞ்சனுக்கு கிடைத்தன. 1957 வரை மும்பையிலேயே தங்கி படங்களில் தொடர்ந்து நடித்தார். நிஷானை தொடர்ந்து இந்தியில் மங்களா, சிம்பாட் த சேலர், கபிலா,
பாக்நாத் நிஷான், டங்கா, டாகி போன்ற படங்களில் அவர் நடித்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சென்னை திரும்பினார். மீண்டும் தமிழில் எம் மகள், நீலமலை திருடன், ராஜாமலைய சிம்மன், மின்னல் வீரன் போன்ற திரைப்படங்களில் அவர் நடித்தார். ரஞ்சன் சாலிவாகனன் திரைப்படத்தில் நடித்தபோதே சாண்டோ சின்னப்பா தேவர் அவருக்கு நல்ல பழக்கம். மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்தவுடன் ரஞ்சனுக்கு நீலமலை திருடனில் நடிக்க சந்தர்ப்பம் அளித்தார் சின்னப்பா தேவர். அவருக்கு ஜோடியாக நடித்தவர் அஞ்சலி தேவி. சென்னையில் ஒரு நடனக்குழு அமைத்து இளம் கலைஞர்களுக்கு நடனம் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார். அதேபோல இசை பயிற்சி பள்ளி ஒன்றையும் தொடங்கி கர்நாடக இசை, மேற்கத்திய இசை இரண்டையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். ரஞ்சன் சிறந்த எழுத்தாளராகவும் திகழ்ந்தார். வித்தியாசமான கதைகளை அவர் எழுதுவார். நடனம் என்ற பெயரில் ஒரு நடன பத்திரிகையை நடத்தினார். ராயப்பேட்டையில் ஒரு லாட்ஜும் நடத்தினார். ரஞ்சன் பில்டிங் என்ற போர்டு அங்கே பல ஆண்டுகளாக தென்பட்டது. ரஞ்சனுக்கு விமானம் ஓட்டவும் தெரியும். குதிரை சவாரியிலும் குஜ சூரராக விளங்கினார். ஓவியமும் வரைவார். ஆண்டுக்கு 2 முறை வெளிநாடுகளுக்கும் போவார். இந்திய கலாச்சார பண்பாட்டின் அடிப்படையில் அமெரிக்காவில் பல நகரங்களில் தத்துவ சொற்பொழிவுகளையும் அவர் ஆற்றி வந்தார். அவ்வப்போது சென்னைக்கு வந்து சில மாதங்கள் தங்கியிருப்பார். மீண்டும் அமெரிக்கா சென்று விடுவார். ரஞ்சன் கடைசியாக நடித்து வெளிவந்த திரைப்படம் கேப்டன் ரஞ்சன். வெளியான ஆண்டு 1969. நாகாலாந்துக்கு இந்திய இராணுவத்தால் அனுப்பப்படும் வீரனாக நடித்தார். படம் படு தோல்வி அடைந்தது. 1971 ஜெய்சங்கர் நடிக்கும் படத்திற்கு கதை எழுதி ரஞ்சனே இயக்குகிறார் என்ற செய்தி வந்தது. ஆனால் அந்த திரைப்படம் வெளிவரவே இல்லை. ரஞ்சனை பற்றி சுருக்கமாக சொன்னால், தமிழ் சினிமாவின் முதல் சகலகலா வல்லவன் அவர். இதுவரை அவரை போல பல துறைகளில் திறமைசாலியாக எவரும் இருந்ததில்லை. அவர் சிறந்த நடிகர், டான்சர், ஓவியர், விமானம் ஓட்டுபவர், குதிரை சவாரியில் வல்லவர், பத்திரிகையாளர், நல்ல எழுத்தாளர், ஓட்டல் நடத்தியவர், இவ்வாறு பல அவதாரங்கள் எடுத்தவர் ரஞ்சன். ஆனால் எந்த துறையிலும் பெரிய வெற்றியை பெற முடியவில்லை. அமெரிக்காவில் அவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்தனர். அவர்களின் அழைப்பை ஏற்று அடிக்கடி அமெரிக்காவுக்கு சென்று நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். சொற்பொழிவுகளையும் ஆற்றுவார். கடைசியில் ரஞ்சன் 1984 அமெரிக்காவிலேயே காலமானார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.